ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். நான் இன்றைக்கி இந்த சேப்பக்கிழங்கு வச்சு ஒரு ஃப்ரை பண்ண சொல்கிறேன். இது பார்த்திங்கனாக்கா நான் மைசூரில் இருக்கேன். இங்கே வந்து இது அவ்வளோவா யாருக்கும் தெரியாது இந்த கிழங்கு. இது என்ன கிழங்கு, இது எப்படி செய்கிறதுன்னு கேட்டாங்க. அதனால தான் இதை செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எல்லோரும் அடிக்கடி செய்கிறது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வோம். இப்போ நான் செய்கிற மெத்தடில் உங்களுக்கு காமிச்சு தரேன். இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா அவிச்சிட்டு குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் அப்படியே விட்டு எடுத்து கொஞ்சம் இந்த தோலை எடுத்துகிட்டு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது கொஞ்சம் மசாலாங்க போட்டு டீப் ஃப்ரை பண்ண வேண்டியதான். வாங்க பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கிழங்கை கொஞ்சம் குக்கரில் அவிச்சிட்டு இப்படி தோலை எடுத்துகிட்டு கொஞ்சம் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள். தனியாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள் வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டோடு நான் பட்டை லவங்கம் சேர்த்து அரைச்சிருக்கேன். ப்ளஸ் கொஞ்சம் உப்பு, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாமே சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் மசாலாலாம் போட்டு இதை கொஞ்சம் நல்லா மேக்னேட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் எண்ணெய் வந்து காய வச்சுருக்கேன். ஸோ இதில் ஒன்று டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம். இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இது அடிக்கடி செய்ய சொல்லி கேட்குவாங்க. பாருங்களேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எண்ணெயில் இதை போட்டாச்சு. டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தால் ரொம்ப கிறிஸ்பியாகவும் நல்லாவும் இருக்கும். இது எல்லா சாதத்தோடும் மேட்ச் ஆகும். வெரைட்டி ரைஸ், ஈவன் தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்தோடவும் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ், மறந்துடாதீங்க. இதை இப்படி மசாலா போட்டு கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். வச்சுட்டு வேணுன்றப்போ எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். பின்ன பிள்ளைங்க வந்து எங்கள் வீட்டில் பிள்ளைங்க வந்து ஈவினிங் வந்து டீ டைமில் கூட ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா இருந்தாலும் எடுத்துன்னு சாப்பிடுவாங்க. அப்படியே நீங்கள் ஈவினிங் கூட இதை கொடுக்கலாம். சிப்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு பதிலாக இதை கொடுக்கலாம். நம்ம வெளியிலேருந்து வாங்காமல் இந்த கிழங்கு போட்டு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இது ஈவன் இது மரவள்ளி கிழங்குலேயும் செய்யலாம், இது சீனி கிழங்குலேயும் செய்யலாம். இது எல்லாத்துலேயுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஈவன் உருளைக்கிழங்குல செஞ்சாலுமே நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் கிழங்க வாங்கி ஒரு 4-5 நாள் விட்டுட்டு நம்ம செஞ்சோம்னாக்கா அந்த வலுவழுப்பு தன்மையும் கொஞ்சம் குறையும். ப்ளஸ் இதில் இருக்க ஒரு மாதிரி காரல் நம்ம பார்த்திங்கன்னா அதை சாப்பிட்டாக்கா கொஞ்சம் நாக்கெல்லாம் நனைச்சிட எடுத்தாப்பில் இருக்கும். அந்த மாதிரியும் அவாய்ட் ஆகிடும். இப்படி டீப் ஃப்ரை பண்ணால் சூப்பராக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிழங்கு வந்து நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா கிறிஸ்பாக இருக்குது. பாருங்கள், நல்லா கிறிஸ்பாக இருக்குது. எனக்கு சூடாக இருக்குது, ஸோ இது பண்ண முடியல. நல்லா கிறிஸ்பாக இருக்குது, நல்லா இருக்குது. குழந்தைங்களுக்கு ஈவினிங் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.